ஹலோ எவரியும், வெல்கம் பேக் டு டெக்கி கிளைட். நீங்க வந்து WordPressல WooCommerce plugin இன்ஸ்டால் பண்ணி ஒரு ஷாப் பேஜ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் கார்ட் பேஜ் அண்ட் செக்அவுட் பேஜஸ் எப்பவுமே பாத்தீங்கன்னா தீம் பேஸ்டா தான் உங்களுக்கு வரும். நீங்க வந்து அதை கஸ்டமைஸ் பண்ண முடியாது. சப்போஸ் நீங்க எலமெண்டர் ப்ரோ வச்சிருந்தீங்க அப்படின்னா அப்ப வந்து உங்களால பண்ணிக்க முடியும். ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம எப்படி ஒரு ஃப்ரீ பிளகின் யூஸ் பண்ணி பேஜ் அண்ட் செக்அவுட் பேஜை ஈஸியா கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். உங்களோட WordPress டேஷ்போர்டுக்குள்ள போய்க்குங்க. போயிட்டு பிளகின்ஸ்ல ஆட் பிளகின் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. சர்ச் பிளகின்ஸ்ல ஷாப் இன்ஜின் சொல்லி சர்ச் பண்ணுங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 பிளகின் வரும் ஷாப் இன்ஜினுக்கு. ஒன்னு வந்து எலமெண்டருக்கு, இன்னொன்னு வந்து குடன்பர்க்கு. நம்ம எலமெண்டர் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த பிளகின் வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஆக்டிவேட் பண்ணதும் உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல இந்த மாதிரி ஷாப் இன்ஜின் சொல்லி ஒரு காலம் ஆட் ஆயிருக்கும். அதுக்குள்ள வந்து பில்டர் டெம்ப்ளேட்ஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மேல பாத்தீங்கன்னா ஆட் நியூ டெம்ப்ளேட் அப்படின்னு இருக்கு. இது வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த டெம்ப்ளேட்டுக்கு வந்துட்டு நீங்க என்ன பேஜ் கிரியேட் பண்றீங்களோ அதை வந்து நேமா கொடுத்துக்கோங்க. இங்க டைப் அப்படிங்கிற இடத்துல இது என்ன நீங்க டிசைன் பண்றீங்க, ஷாப் பேஜா டிசைன் பண்றீங்களா கார்ட் பேஜா டிசைன் பண்றீங்களா அப்படிங்கறது கொடுக்கணும். நம்ம வந்து கார்ட் டிசைன் பண்றோம். ஸோ கார்ட் அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. இதுல ஆக்டிவ் அப்படிங்கறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபால்ட்டா நம்மளுக்கு என்ன மாதிரி டிசைன் இருக்கோ அந்த இதுக்கு பதிலா நீங்க இப்போ டிசைன் பண்ற டெம்ப்ளேட் வந்து ஆக்டிவ் ஆயிரும். இந்த பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஷாப் இன்ஜின்லயே டெம்ப்ளேட் கொடுத்துருக்காங்க. இது நீங்க வந்து லைவ் டெமோ கிளிக் பண்ணிட்டு எப்படி இருக்கு டிசைன் அப்படிங்கறதையும் நீங்க பாத்துக்க முடியும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா நீட்டா இருக்கு, பாக்குறதுக்கு கொஞ்சம் பர்சனலா இருக்கு. இது வந்து நம்மளுக்கு டிஃபால்ட்டா தீம்ல இருக்கக்கூடிய கார்ட் பேஜ். இப்ப நீங்க டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி பண்றீங்கனாலும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிராச்ல இருந்து டிசைன் பண்றீங்கனாலும் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா அப்பதான் உங்களால ஈஸியா டிசைன் பண்ண முடியும். இப்ப இந்த டெம்ப்ளேட்டை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா எடிட் வித் எலமெண்ட்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இதுல நீங்க வந்து கலர் கஸ்டமைசேஷன்லாம் பண்ணணும். ஏன்னா டிஃபால்ட்டா நம்ம வந்து ஒரு தீமுக்கு ஒரு கலர் கொடுத்துருப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கலர் கஸ்டமைசேஷன்லாம் பண்ணணும். எல்லாமே இங்க பாத்தீங்கன்னா இந்த நேவிகேட்டர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உள்ள என்னென்ன மாதிரி செக்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஈஸியா உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கார்ட் டேபிள் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. நம்ம இதை கிளிக் பண்ணிட்டு இதோட கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்டைல் அப்படின்னு இருக்கும். இதுக்குள்ள போயிட்டு பேக்ரவுண்ட் கலர், இந்த கலருக்கு பதிலா என்ன கலர் போடலாம் அப்படிங்கிறது நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப கலர் வந்து பிளாக் ஆக்குறங்காட்டி தெரியல. இப்போ இதை வந்து நம்ம ஒயிட்டா மாத்தி விட்டுறலாம். அப்புறம் வந்து தீமுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இதுவே கண்டென்ட் குள்ள போனீங்க அப்படின்னா இந்த கண்டினியூ ஷாப்பிங் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கீங்க. இது வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் இதை வந்து கிளிக் பண்ணிருங்க. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா கிளியர் ஆல் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கு. அதுவும் வேண்டாம் அப்படின்னா ஹைட் கிளியர் ஆல் பட்டன் அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து போயிடும். அதே மாதிரி இந்த கண்டென்ட் அப்படிங்கறதுல கிளிக் பண்ணீங்கன்னா இங்க வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு மேலேயும் இந்த ஹெட்டிங் வந்து ப்ராடக்ட் நேம் அப்படின்னு சொல்லி இருக்கு. இதுக்கு பதிலா நீங்க வேற ஏதாவது டைட்டில் கொடுக்குறீங்க அப்படின்னாலும் நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ப்ராடக்ட் லிஸ்ட் இந்த மாதிரி நீங்க கொடுக்குறீங்கனாலும் கொடுத்துக்க முடியும். அதே மாதிரி பிரைஸுக்கும் நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். குவான்டிட்டிக்கும் நீங்க சேஞ்ச் பண்ணி சப்டோட்டலுக்கும் நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. எப்படி எடிட் பண்ற மாதிரி டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டைலுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே நீங்க வந்து இந்த மாதிரி பேடிங் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். தென் பார்டர் டைப் வந்து நீங்க கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி பார்டர் கொடுத்துக்கலாம். பார்டர் வித் இன்க்ரீஸ் பண்ணிட்டு கலர் இந்த மாதிரி கொடுக்கறதுனா கொடுத்துக்கலாம். இந்த டேபிளோட பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அது மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதுவும் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கலர் ஆப்ஷன்ஸ், ஃபாண்ட் சேஞ்ச் பண்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஸ்டைல் அப்படிங்கிற செட்டிங்ஸ்ல உங்களுக்கு இருக்கும். இங்க ஒவ்வொரு பட்டனுக்குமே தனித்தனியா கொடுத்துருப்பாங்க. இப்ப ரிமூவ் பட்டனுக்கு பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஐக்கான் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஐக்கானுக்கு எல்லாம் நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அது கூட நீங்க வந்து பண்ணிக்கலாம். இப்ப சப்போஸ் வந்து இதுல ஏதோ ஒரு பர்டிகுலர் இந்த இது வந்து உங்களுக்கு வேண்டாம், கூப்பன் கோட் காமிக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த ரைட் சைட் கிளிக் பண்ணீங்கன்னா டெலிட் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். இதை வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது மட்டும் உங்களுக்கு டெலிட் ஆயிரும் ஈஸியா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சப்டோட்டல், டோட்டல், ப்ரொசீட் டு செக் அவுட் பட்டன் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் அதே மாதிரிதான். உங்களுக்கு இந்த பட்டனோட பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணும் அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க செக் அவுட் பட்டன் அப்படின்னு இருக்கு. இதை கிளிக் பண்ணிட்டு இதுல பேக்ரவுண்ட் இருக்கும். இதை கிளிக் பண்ணி உங்களோட தீம் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த டேபிளோட பேக்ரவுண்ட் கலரும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்ல இந்த டைப்போகிராஃபி ஸ்டைல் மாத்தணும் அப்படின்னா இந்த பென்சில் ஐக்கான் பண்ணிட்டு ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைன் ஹைட், லெட்டர் ஸ்பேசிங் இந்த மாதிரி எல்லாமே நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்ப இது இல்லாம மேல வந்து எனக்கு ஒரு காலம் ஆட் பண்ணணும், அதுல வந்து இந்த மாதிரி ஒரு கூப்பன் கோடு இருக்கு, இது அப்ளை பண்ணீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும். அப்படி நீங்க எப்பவும் போல மேல ஆட் எலிமெண்ட் அப்படிங்கறத ஒரு கண்டெய்னர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி டிராக் அண்ட் ட்ராப் பண்ணி மேல வச்சிருங்க.
வச்சுட்டு அதுக்குள்ள வந்து ஒரு டெக்ஸ்ட் எலிமெண்ட் நம்ம ஆட் பண்ணலாம். ஹெட்டிங் அப்படிங்கிறது. இப்போ இதுல வந்து கூப்பன் அப்படின்னு சொல்லி போட்டு உங்களோட கூப்பன் கோடு போட்டு டிஸ்கவுண்ட் 15% இந்த மாதிரி நீங்க போட்டு இதை வந்து சென்டர் அலைன் பண்ணிட்டு சைஸ் எல்லாமே நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தென் பேக்ரவுண்ட்ல ஒரு கலர் வேணும் அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர் நம்ம கொடுத்துக்கலாம். அட்வான்ஸ்டு கிளிக் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் போங்க. இதுல வந்து பேக்ரவுண்ட் டைப்ல கலர் அப்படிங்கிறதுல இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. டைட்டில் கலர் வந்து நீங்க இந்த மாதிரி ஒயிட்டா சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா நல்லா கிளியரா தெரியும். இப்போ வந்து இது ரொம்ப லென்த்தா இருக்கு, அப்போ வந்து வித் அட்ஜஸ்ட் பண்ணும். அப்ப இந்த அட்வான்ஸ்ட்ல வித்துக்குள்ள போயிட்டு கஸ்டம் அப்படிங்கிட்டு இந்த வித் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அலைன் செல்ஃப்ல சென்டர் அப்படிங்கிறது கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி மேல வந்துடும். இந்த மாதிரி நீங்க வந்து கார்ட் பேஜ்ல எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். மோஸ்டா எல்லாமே அவங்க கொடுத்துருக்க டெமோலயே கவர் ஆயிருக்கும். சப்போஸ் நீங்க வேற ஏதாவது எலமெண்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் எப்பவுமே நீங்க டிசைன் பண்ணுவீங்களா சேம் மெத்தட்ல நீங்க பாத்தீங்கன்னா எல்லா எலிமெண்ட்ஸுமே இருக்கும். அதுல உங்களுக்கு என்ன எலிமெண்ட் வேணும், இப்போ வந்து சர்ச் ஆப்ஷன் வேணும் அப்படின்னா இதை ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி எந்த இடத்துல வேணுமோ அது கொண்டு வந்து வச்சீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன் ஆட் ஆயிரும். ஸோ இதுல ஏதாவது வேண்டாம் அப்படின்னாலும் நீங்க ரைட் கிளிக் கொடுத்துட்டு டெலிட் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா அந்த எலிமெண்ட் வந்து டெலிட் ஆயிரும். இப்போ எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு மேல வந்து பப்ளிஷ் கொடுத்துருங்க. ரிவ்யூ கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ண கார்ட் பேஜ் வந்து நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ இதே மெத்தட்ல தான் நம்ம இப்போ வந்து செக் அவுட் பேஜ் டிசைன் பண்ண போறோம். ஜஸ்ட் நீங்க டேஷ்போர்ட் கிளிக் பண்ணிட்டு எப்பவும் போல ஷாப் இன்ஜின்ல பில்டர் டெம்ப்ளேட்ஸ்குள்ள வாங்க. மேல ஆட் நியூ டெம்ப்ளேட் கிளிக் பண்ணிட்டு நேம்ல செக் அவுட்னு சொல்லி டைப் பண்ணுங்க. டைப்ல செக் அவுட் அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டு ஆக்டிவ் கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து உங்களுக்கு 2 டிசைன் கொடுத்துருக்காங்க. ரெண்டுக்குமே வந்து லைவ் டெமோ அப்படிங்கறது கிளிக் பண்ணி ரெண்டையுமே பாருங்க. இது வந்து சிம்பிளா எல்லா டீடைல்ஸ் கவர் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து மேல செக் அவுட் அப்படின்னு ஆட் பண்ணிட்டு சைட்ல வந்து ப்ராடக்டோட கொடுத்துட்டு இந்த மாதிரி லோக்கல் ஷிப்பிங், லோக்கல் பிக்கப், ஃப்ரீ ஷிப்பிங் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் நல்லா இருந்துச்சு. ஸோ வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டிசைன் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து கிளிக் பண்ணிட்டு எடிட் வித் எலமெண்டர் கொடுத்துக்கலாம். இல்லை நீங்க ஸ்கிராச்ல இருந்து பண்றதுனாலும் இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு எடிட் வித் எலமெண்டர் கொடுத்தீங்கன்னா ஸ்கிராச்ல இருந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஆனா டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நம்மளுக்கு எக்ஸாக்டா அந்த செக் அவுட் பேஜ் என்ன இருந்துச்சோ அது அப்படியே நம்மளுக்கு இம்போர்ட் ஆயிடுச்சு. இதுல ஒவ்வொன்றுலையும் நீங்க எது சேஞ்ச் பண்ணுமோ நீங்க ஓவர் பண்ணீங்க அப்படின்னா அந்த பென்சில் ஐக்கான் வரும். அது நீங்க கிளிக் பண்ணிட்டு என்ன சேஞ்ச் பண்ணுமோ அது எல்லாமே இந்த லெஃப்ட் சைட்ல வரும் உங்களுக்கு. இப்போ வந்து இது இந்த பில்லிங் டீடைல்ஸ் அப்படிங்கறத நான் கிளிக் பண்றேன். இதுக்கு வந்துட்டு செக் அவுட் ஃபார்ம் ஃபில்லிங் அப்படின்னு சொல்லி இந்த எலமெண்ட்டுக்கு நேம் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இதுல இருக்கிற ஏதாவது ஒரு ஆர்டர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்போ வந்து இதுல கண்ட்ரி அண்ட் ரிஜியன் இருக்கு. இது வந்து லாஸ்டா கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இப்படி லாஸ்டா கொண்டு வந்து விட்டீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு வந்து அது லாஸ்ட்டுக்கு வந்துடும். இந்த மாதிரி நீங்க எந்த இடத்துல என்ன வேணுமோ அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஜென்ரல் அப்படிங்கறது கிளிக் பண்ணீங்கன்னா இதுக்கு ஒரு டைட்டில் நீங்க வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸ்டைல்குள்ள போனீங்க அப்படின்னா இதுக்கான கலர் ஆப்ஷன்ஸ், அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் ஃபாண்ட் ஸ்டைல் ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். இதுல வந்து கண்டெய்னர் பேக்ரவுண்ட் கலர் நீங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும். லேபிள் கலர், இன்புட் என்ன கலர் இருக்கணும். சப்போஸ் இந்த கஸ்டமர் வந்துட்டு இப்போ ஏதாவது இன்புட் இந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த இன்புட் டெக்ஸ்டோட என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கறத கூட நீங்க இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா ப்ராடக்டோட கார்ட் பேஜ் மாதிரி ஆட் பண்ணிருக்காங்க. இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதோட டெக்ஸ்ட் கலரும் நீங்க வந்து எடிட் பண்ணிக்க முடியும். ஸ்டைல் அப்படிங்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களோட டெக்ஸ்ட் ஃபாண்ட் ஸ்டைல் சேஞ்ச் பண்றது, கலர் சேஞ்ச் பண்றது இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனுமே இருக்கும். இதுல பார்டரு, அதுக்கப்புறம் ஷேடோ கலரு, டைப்போகிராஃபி ஸ்டைலு, பேடிங் அட்ஜஸ்ட் பண்றது இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனுமே இந்த ஸ்டைல் ஆப்ஷனுக்குள்ள இருக்கும். இப்போ இது சப்போஸ் உங்களுக்கு இந்த பாக்ஸ் வேண்டாம், செக் அவுட் ஆர்டர் ரிவ்யூ வேண்டாம்னா இந்த எலமெண்ட்டை கிளிக் பண்ணிட்டு ரைட் சைட் பண்ணிட்டு டெலிட் அப்படிங்கிறது கொடுத்துட்டீங்கன்னா அது வந்து போயிடும். ஜஸ்ட் உங்களுக்கு அந்த பேமெண்டோட ஆப்ஷன் மட்டும்தான் வரும். இதையும் நீங்க சேஞ்ச் பண்றதுனாலும் இதை கிளிக் பண்ணிட்டு நீங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ செக் அவுட்ல இவ்வளவுதான் இருக்கும் மேக்ஸிமமா, நம்மளுக்கு வேற எதுவும் இருக்காது. இப்போ வந்து இதையும் நீங்க பப்ளிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரக்டா நீங்க டிஃபால்ட்டா என்ன செக் அவுட் இருந்துச்சோ அதை வந்து இந்த தீம் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும். இந்த மாதிரி வெப்சைட் கிரியேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். 2025ல் வெப்சைட்டுங்கிறது வந்து மஸ்ட்டு. எல்லா பிஸ்னஸும் கண்டிப்பாக வெப்சைட் வச்சுருக்கணும். ஃப்ரீலான்சருக்கான ஸ்கோப் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. வேர்ட்ப்ரெஸ் டெவலப்பர் வேணும் அப்படின்னு சொல்லி நிறையா பிஸ்னஸ் ஹையர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வேர்ட்ப்ரெஸ்ஸை டீட்டெயிலாக கற்றுக்கிட்டு உங்கள் கெரியரை குயிக்காக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய எங்கள் வெபினார் அட்டன் பண்ணி எங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்கள்.
See you inside the course. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Stay tuned with Technical Life.